ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. சிலுவையில் நீர் செய்து முடித்த செயல்களுக்காக, மீட்பின் செயலுக்காக, கொடுத்த விலை கிரயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம், விடுதலை, வாழ்வு, சுதந்திரத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் அதிகாரம், வாழ்வு, இடம், சுதந்திரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விழுந்து போன மனிதனின் நிலை, மீட்பின் தேவை, மீட்பிற்காக தேவன் செய்த செயல், தேவன் மாம்சத்தில் ஏன் வெளிப்பட்டார், சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், சிலுவை அவர் நமக்காக நின்ற இடம், நம்முடைய தண்டனை, பாவம், சாபம் அவர் மீது சுமத்தப்பட்டது, தேவனுக்கும் நமக்கும் இடையே இருந்த தடை அகற்றப்பட்டது, நம்மீது சுமத்தப்பட வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மீது சுமத்தப்பட்டு, தேவனுடைய நீதி எதை கேட்டதோ எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் செய்து முடித்தார் என்பதை கடந்த பகுதியில் நாம் சத்தியத்தின் அடிப்படையில் தியானித்தோம். இந்த பகுதியில் சிலுவையின் பலனால் நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம், நாம் பெற்றுக்கொண்டது என்ன, இந்த சத்தியத்தை நாம் வேத வசனங்களின் அடிப்படையில் தியானிக்கப் போகிறோம். சிலுவை என்று நாம் நினைத்தவுடன் அது ஒரு சம்பவமாக நாம் பார்க்கிறோம். அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தப்பட்டவராக இரத்தம் வழிய அவர் சிலுவையில் தொங்குகின்ற ஒரு காட்சி நம்முடைய சிந்தனைக்கு வருகிறது. இது ஒரு சம்பவம் மாத்திரம் அல்ல, இது மனித குலத்திற்கு ஒரு திருப்பு முனையாக, ஒரு ஜீவ பாதையை திறந்துவிட்ட இடமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த செயல் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் ஒரு தனி மனித வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த சிலுவையினால், இயேசு கிறிஸ்து செய்த செயலினால் நமக்கு கிடைத்த பலன் என்ன? முதலாவது மன்னிப்பு. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த செயல் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறது. நாம் நல்லவர்கள் என்பதினால் அல்ல, நாம் பாவிகளாக, எதிரிகளாக, மனதிலே அவருக்கு சத்துருக்களாக இருக்கின்ற பொழுது நம்மை மீட்பதற்காக அவர் செய்த அன்பின் செயல். இது கடமைக்காக அவர் செய்யவில்லை, ஏனோ தானோவென்று செய்யவில்லை. அவர் பாவத்தை அலட்சியப்படுத்தவில்லை, நிராகரிக்கவில்லை. சட்டப்படி மனுக்குலத்தை, ஒரு மனிதனை எப்படி மீட்க வேண்டுமோ அதை சட்ட ரீதியாக அவர் செய்து முடித்திருக்கிறார் அவருடைய அன்பினால். அவருடைய அன்பின் அடிப்படையில் இந்த செயல் செய்யப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இன்றைக்கு நாம் தேவனை நினைக்கும் பொழுது, தேவனிடத்தில் செல்லும் பொழுது, ஒரு காரியத்திற்காக தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நமக்கு நம்முடைய சிந்தனையில் என்ன தோன்றுகிறது? நான் பாவியாய் இருக்கிறேனே, நாம் செய்த பாவங்கள், செய்து கொண்டிருக்கின்ற பாவ செயல்கள், கடந்த காலம், நிகழ்கால சுமைகள், இவையெல்லாம் நம்மை பாரப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. அது ஒரு குற்ற மனசாட்சியை கொடுக்கிறது, ஒரு விளைவை உண்டு பண்ணுகிறது. தேவனிடத்தில் செல்லக்கூடிய ஒரு தைரியத்தை அது இழக்கச் செய்கிறது. தேவன் என்னை மன்னிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா, நான் என்ன செய்தால் ஏற்றுக்கொள்ளுவார்? இந்த தயக்கம் அநேகரிடத்தில் இருக்கிறது.
தேவனை அறியாதவர்கள் மாத்திரமல்ல, தேவனை அறிந்த விசுவாசிகளிடத்திலும் இது இருக்கிறது. அது தேவனுடைய உறவில் முன்னோக்கி செல்ல விடாமல், அந்த உறவில் நெருக்கமாக வளர விடாமல், தேவன் சிலுவையில் கொடுத்தவற்றை பெறவிடாமல் இந்த இடம் தடுத்து கொண்டிருக்கிறது. இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் என்ன செயலை செய்தால் தேவன் என்னை மன்னிப்பார் என்று இன்று நீங்கள் நினைத்து ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மன்னிப்பு நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் விடுதலை பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இதைதான் எபேசியர் 1வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். இந்த பாவமானது நம்மை ஆவியில் மரிக்கச் செய்திருக்கிறது. இந்த பாவ நிலையானது, பாவம் என்பது ஒரு செயல் அல்ல, பாவம் என்பது ஒரு ஆவிக்குரிய நிலை, இயல்பு. இந்த இயல்பு பாவ செயல்களை நம்மிடத்தில் பிறப்பிக்கிறது. இந்த பாவமானது தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிரிவினையை, ஒரு சுவரை உண்டாக்கி வைத்திருந்தது. இந்த அக்கிரமங்கள் நாம் தேவனிடத்தில் செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை பெறவிடாமல் தடுத்து கொண்டிருந்தது. இந்த பாவ மன்னிப்பை நாம் செயல்கள் செய்து சம்பாதிக்க முடியாது, நாம் பணம் கொடுத்து சம்பாதிக்க முடியாது. நம்முடைய பாரம்பரியமான சம்பிரதாயங்கள், பக்தி செயல்கள் இந்த மன்னிப்பை பெற்று தராது. சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய செயல்களோ, நம்முடைய நற்கிரியைகளோ, நம்முடைய பக்தி செயல்களோ, நம்முடைய கண்ணீரோ, பணமோ, பொருளோ, நபர்களோ, எந்த நபர்களும் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுத்தர முடியாது. அது தேவ பக்தி நிறைந்த மனிதர்களாக இருக்கலாம், தேவ மனிதர்களாக இருக்கலாம். அவர்களால் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முடியும் என்றால் கிறிஸ்து இறங்கி வர தேவையில்லை, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட தேவையில்லை. பாவ மன்னிப்பை, பாவ மன்னிப்பாகிய மீட்பை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே கொடுக்க முடியும். நம்முடைய பாவத்தை போக்கும் பலியாக தேவன் அவரையே நியமித்திருக்கிறார். கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவத்தை போக்கக்கூடிய சக்தி, ஆற்றல், வல்லமை அவருடைய இரத்தத்திற்கு மாத்திரமே உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நீதிமானாக்கி இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது, சத்தியம் சொல்லுகிறது. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் விலங்குகளின் இரத்தம் மனிதர்களின் பாவங்களை மூடியது. புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவங்களற, பாவமே இல்லாமல் நம்மை கழுவி இருக்கிறது. அப்படி என்றால் நமக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மையும் அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவர் சுத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. தேவன் எப்படி அன்புள்ளவரோ, கிருபை நிறைந்தவரோ, அவர் நீதியுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய நீதியானது பாவத்தை நிராகரிக்காது, பாவத்தை அது அலட்சியப்படுத்தாது. அதற்கு ஒரு தண்டனை உண்டு. நம்மீது வைத்த அன்பின் காரணமாக அதை நம்மீது சுமத்தாமல் சட்ட ரீதியாக என்ன தண்டனையோ தேவன் மாம்சத்தில் இறங்கி இயேசு கிறிஸ்து அங்கு அதை சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த சட்டம், நீதி எதை கேட்டதோ அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு, அந்த விலை கிரயத்தை கொடுத்து, தேவனுடைய நீதி எதை கேட்டதோ அந்த விலை கிரயத்தை அவர் கொடுத்து நமக்கு மன்னிப்பை பெற்று தந்திருக்கிறார். அதனால் தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை மன்னித்திருக்கிறார். உங்க உணர்வுகள் அதை சொல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவுக்குள் உங்களது நிலை இதுதான், உங்களது இடம் இதுதான்.
தேவன் உங்களை பாவியாக பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவராக பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பாவமாகிய அந்த சுவர் அவருடைய இரத்தத்தினால் இடிக்கப்பட்டிருக்கிறது, தகர்க்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் செல்லக்கூடிய வழியை அங்கு அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். இது ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு மாத்திரம் அல்ல, அப்படி அதை பார்க்காதீர்கள். அது ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் இதை அவர் செய்து முடித்திருக்கிறார். இது எனக்கானது என்று அதை தனிப்பட்ட முறையில் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய பெயரில் ஆதாம் மூலமாக வந்த அந்த பாவ இயல்பு, அதனால் வந்த விளைவுகள், நம்முடைய பெயரில் என்ன பாவ கணக்கு இருந்ததோ அந்த வழக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவ கணக்கு அங்கு தீர்க்கப்பட்டு அங்கு மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அக்கிரமத்தை நான் இனி நினைப்பதில்லை என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. இது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல, அவருடைய அன்பின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இந்த மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் இடம் இதுதான். இதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளே கொடுக்கப்பட்ட அந்த பாவ மன்னிப்பையும் மீட்பையும் உங்களுடைய சரீரத்திலும் உங்கள் வாழ்விலும் நீங்கள் பார்க்க முடியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள், அப்பொழுது அவர் கொடுத்த விடுதலையை நீங்கள் பெற்று கொள்ளுவீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய நிலை இதுதான். உங்களுடைய கடந்த கால பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்ற இடங்களையும் அவர் மன்னித்து விட்டார். இனி நீங்கள் போக போற வழியிலையும் உங்களை தூக்கி சுமந்து பலப்படுத்தி உங்களை முற்றுமுடைய ரட்சிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய இரத்தம் நித்தியமாக நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறது. சிலுவையின் பலன் இதுதான். இந்த விடுதலையை, இந்த மன்னிப்பை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் போதுதான் விசுவாசிக்க முடியும். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த விடுதலையை உங்களது அனுபவமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இன்றைக்கு பாவத்தில் நின்று கொண்டிருக்கலாம். நான் பாவம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேனே, பாவத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேனே என்றாலும் உங்களது அடையாளம் இதுதான். நீங்கள் செய்ய வேண்டியது, கிறிஸ்துவுக்குள் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய செயல்களினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேன், மீட்பை நான் பெற்றிருக்கிறேன், இதில் விடுதலையை நான் பெற்றிருக்கிறேன். இந்த அடிமைத்தனத்தில் நான் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நமக்கு நாமே பாவமில்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது என்று வசனம் சொல்லுகிறது. நாம் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மையும் உள்ளதுமாயிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. இது ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட வழிமுறை. அந்த இடத்தில் நாம் மனம் திரும்பி, இயேசு கிறிஸ்து எனக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார், எனக்கான அடையாளம் இதுவல்ல, எனக்கு இந்த இடம் தேவையில்லை என்று மனம் திரும்பி அவரிடத்தில் நீங்கள் வருவீர்களானால் அவருடைய இரத்தம் உங்களது சிந்தனைகளையும் உங்கள் சரீரத்தையும் கழுவி சுத்திகரிப்பதற்கு அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. அங்கு மன்னிப்பு தயாராக காத்து கொண்டிருக்கிறது. அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த மன்னிப்பு உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய நிலை இதுதான். இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்கள் நிற்கிற இடத்தில் விடுதலையை உங்களால் பெற முடியும். உங்களது ஆவிக்குரிய நிலையின் பலனை அனுபவமாக நீங்கள் பெற முடியும். தைரியமாக அவரது பிரசன்னத்திற்கு செல்ல முடியும். உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நான் கிருபையாய்
அவர்களுடைய அநியாயங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிறிஸ்துவுக்குள் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் நீர் கொடுத்த பாவ மன்னிப்பிற்காக, பாவ மன்னிப்பாகிய மீட்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிறிஸ்துவுக்குள் எங்களை நீர் பாவியாக பார்க்கவில்லை, பாவம் கழுவப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்குள் எங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். இதை விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும். இதை விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆன சுத்திகரிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய உறவிற்குள் நாங்கள் நெருங்கி வர முடியும் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்கள் வாழ்வில் நீர் கொடுத்திருக்கிறீர். சிலுவையின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவரது இரத்தத்தின் மூலமாக இந்த பலனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். இன்றைக்கு என்ன என்ன கட்டுகளில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களை கழுவி இருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியம் அவர்களை விடுவிக்கிறதற்காக நன்றி. நீர் கொடுத்த கிறிஸ்துவுக்குள்ளான இந்த விடுதலை அவர்களது அனுபவமாக மாறுகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.